நண்பர்களே, இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட்டில் டே 9. காலங்காத்தாலே ஒரு 2 கிலோமீட்டர் சித்தி பசங்களோட வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னடா சாப்பாடுன்னு போய் பார்த்தா, நேற்று சொன்னேன்ல இன்றைக்கும் கீரை குழம்பு கீரை பொரியல் தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. அதிகமாக கீரை கடைக்கு இதே எங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு முழு நாளும் மீன் நண்பர்களோடய தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாலுமே நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னா மீன்களை பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட இவங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஒரு 1 மணி நேரம் தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் அக்கா சமோசா செஞ்சிருக்கேன், இதை சாப்பிடலன்னா இதுக்கப்புறம் எதுவுமே செஞ்சு தர மாட்டேன் பிளாக்மெயில் பண்ணாங்க. சரின்னு ப்ரீ ஒர்க் அவுட் மீலா இத்தனை சமோசா இல்லை, ஒரே ஒரு சமோசா மட்டும் சாப்பிட்டேன், இல்லைனா வாந்தி தான் பண்ணுவேன். போயிட்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு கேமராலாம் செட் பண்ணிட்டு சரி ஃப்ராக் போஸ்லேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். எனக்கு கேலிஸ்தனிக்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை. சரி ஓகே பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தா இந்த கரடி குறுக்கவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எங்கள் பொம்மி குறுக்க வந்து எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. ஏதோ நான் அவளுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கிற மாதிரி வந்து என் கூட விளையாண்டுட்டு இருக்கா. சரி, ஒரு 1/2 hour கேலிஸ்தனிக்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு போய் பார்த்தா நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா சிக்கன் செஞ்சு வச்சுருந்தாங்க. சிக்கன் பொரியல் வறுவல் எல்லாம் பயங்கரம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டேன். பாய்.